Hello குட்டீஸ், பியூட்டிஃபுல்லான தேர்ட் வீடியோ. இனி ரெயின் வந்துருச்சு தஞ்சாவூருக்கு. வீடியோ நிற்காது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி வச்சுக்கோங்க தமிழ்ச்காரன் வீடியோஸ் பார்க்க. பிங்க் NK ஆக்சுவலி மார்னிங் நிறைய நான் பார்க்காம விட்டுருக்கேன்ப்பா. அதுதான்ப்பா நான் இது அதுனாலும் அப்படியே வர போக்கில் பார்ப்பேன். ஏதாவது பூத்துருந்தாலும் வீடியோ எடுத்து சம்டைம் ஃபோட்டோ கூட போடுறதுக்கு மறந்துடுறேன். இங்கே பாருங்கம்மா, வேறே லெவல் இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பிங்க் NK மை டியர்ஸ், பிங்க் NK. 2 கிளாண்டி ஃப்ளோரை ஒட்டி வச்சு பூக்கிற மாதிரி இருக்கா, ஆனால் இது ஸ்பெஷலு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அப்போ எங்கள் ஜம்போலாம் 2 ஒட்டி பூக்கும். இத்தனை போடுறமே சிஸ்டர், அதெல்லாம் ஸ்பெஷல் இல்லையான்னு கேட்டால் ஸ்பெஷல் தான், அதுவும் ஸ்பெஷல் தான். நான் ஒரே ட்வின்னாக வரேங்க. ட்வின் ஆரஞ்சு NK அவங்க தான் இவங்க. நல்லா சூப்பராக இருந்தாங்க. இந்த தடவை ஆக்சுவலி இது நேற்றே பூத்து இருந்துச்சு, நல்லா ரெட்டில் இருந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ட்வின் ஆரஞ்சு NK பாருங்கள், ஸோ ஸ்வீட் இல்லை? வாவ், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூ கூட. டியூவி ரோஸ் பாருங்கள், மொட்டு வர்றப்பே இப்படி பிங்காக இருக்குது பாருங்களேன். நான் பிங்க்குங்க, இந்த ப்ளாய்டே எங்கே இப்படி தாங்க வரும். ஆப்பா, உண்மையாக சொல்கிறேன், இந்த டியூவி ரோஸ் ரியலி க்யூட்டு தான். சில வெரைட்டி தான் சொல்கிறேன்ல, பார்க்கும்போது இருக்கிற அழகை விட பூக்கும்போது வேறு லெவலில் இருக்காங்க. அம்மா அழகு. இது நேற்றுக்கு பூத்தது, பார்க்கலாம் இது எப்படி பூக்குதுன்ட்டு. லெமன் ஃப்ரெண்ட்ஸு காலையிலே காமிச்சேன் இல்லையா? காலையில் இருந்து அதே ஸ்பைடர் இன்னும் இருக்குப்பா. PH3 வேறு லெவல். PH3 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி நெளியாக இப்படி தான் வரும். இந்த தடவை ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு, ஆனால் கலரும் அங்கங்கே திட்டாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துட்டால் ஒரு அழகு தானே, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகி தான் இந்த PH3. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கலாம் இந்த ஃப்ளார் அப்படின்றப்ப எனக்கு வந்து சேல் போஸ்ட் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்த PH3 தான். அந்த வகையில் எனக்குமே அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ப்ளஸ் பண்ணுங்கள் கடவுளே, நிறைய வரட்டும். நாளைக்கு சூப்பர் வெரைட்டிலாம் பூக்கறதுக்கு இருக்காங்க. ஜூனியர் ஓபிஎம் மல்டிபிள் பெட்டெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். 2 இது இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் சொல்லும்போது தயவுசெய்து கேட்டு வரீங்கன்னா ஒரு பல்போட ப்ரைஸ் தான். ஒரு பல்பு கோலா ரெட் 150 2 பல்பா 3 பல்பா 4 பல்பானா சோல்ட் அவுட், அவ்வளவே தான். ஒரு பல்போட ப்ரைஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுவும் மதர் பல்பாக பூத்துருந்ததை எடுத்து கொடுக்குறோம். அது எத்தனை பல்புக்கு நம்ம கேட்ட வேண்டியது தானே சிஸ்டர். 2 பல்பு எவ்வளோ, 3 பல்பு எவ்வளோன்னு கேட்க வர்றப்போ ஒரு பல்புன்னு தானே கேட்குறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பல்புன்னு கேட்கும்போது அப்புறம் ஒரு பல்புக்கான ப்ரைஸ் தானே சொல்லுவோம். ஏன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொல்ல மாட்டீங்களா? பொறுமையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எங்கேயாவது தில்லாலங்கடி பண்ணிக்கிட்டு சாயம் பூசிக்கிட்டு இருக்க இடத்துல போய் நீங்கள் வாங்கிக்கோங்க, பொறுமையாக பதில் சொல்லுவாங்களா இருக்கும். அதெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. குவாலிட்டியாக பல்பு இருக்கும், மதுரை பல்பு பூத்ததை கொடுப்போம். கரெக்டாக கேட்டு வராங்கன்னா வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 50 பேக் போயிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த லொல்லுக்கு கேட்டுட்டு இருக்க வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம். நான் என்றைக்குமே தடை கொடுத்து அப்படியெல்லாம் பேச மாட்டேன் யாருக்கிட்டையுமே போயிட்டு. இந்த பாருங்கள், இது பாருங்கள், அது வராது நம்மளுக்கு, சரியா? அதனால் என்ன இருக்கோ, ஏன்னா நான் இது வரைக்கும் நான் வாங்கின யாருக்கிட்டையுமே போயிட்டு இது எவ்வளோ லொல்லுக்கு பேசுனது கிடையாது. இப்போ என்கிட்ட லொல்லு பேசுறதுக்கு வரீங்க அப்படின்னா நான் சோல்ட் அவுட் தான் போடுவேன். எல்லாமே வித்துருச்சா அப்படின்னு கேட்டால் எல்லாமே வித்துருச்சு. சேல் எது இருக்குதுன்னு சொல்கிறனோ அது சேல் இருக்குது தங்கங்களா. எது இல்லைன்றமோ அது இல்லை. அதனால் நீங்கள் காமிச்ச வீடியோஸில் உள்ள நிறைய பேர் வந்து சேல் கேட்குறீங்க. சேல் இருக்குன்றது தான் தங்கங்களை நம்ம தர முடியும். ஓகே, ரெட் மேண்ட்ரைன் ஒன்று பூத்துருக்குது. மேபி நாளைக்கு ஒரு 3 பூக்குமா இருக்கும். இது இப்போ அவைலபிள் இருக்குது சேலுக்கு. சிக்னேச்சர் வேறு லெவல் போங்க. சிக்னேச்சர் செமையாக இருக்குதுல்ல. சில போஸ்டெல்லாம் பார்த்து இந்த கலரானு நம்ப முடியாமல் நம்ம போஸ்ட்டை பார்த்து இப்படி தான் பூக்கும் போல, இவ கரெக்டாக பூ போடுவா, கரெக்டாக ஃபில்டர் இல்லாமல் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே லொல்லு பேசுனா அப்புறம் எப்படி? ஸோ இந்த ஜிகுனக்கா வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஜிகுனக்கா வேலை பண்ணுறவங்க தடவி கொடுப்பாங்களா இருக்கும், அங்கே போய் தடவிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து இது பண்ணாதீங்க. நான் என்னென்னா இது என்கிட்ட சேலுக்கு இருக்குது, இது எவ்வளோ, இது என்ன ரேட்டு, இது அவ்வளோவே தான். வாகியூ போன வீடியோலையும் காமிச்சிருந்தேன் தங்கங்களா. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னமோ தெரில, மார்னிங் எடுத்த வீடியோவை விட இப்போ எடுக்கிற வீடியோ வந்து ரொம்ப அழகாக வந்து வருது இந்த இது பூ பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், ஸோ ஸ்வீட். சா செம்மையாக இருக்குது. ஒரு ஆங்கிள்லையும் பார்ப்பேன், அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது தங்கங்களா. இங்கே பாருங்கள், ரசிச்சுட்டு இருப்பேன் நான். பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஜோவி ஸ்டார் டஸ்ட் கரெக்டாக பார்க்குறேன். ஆமாம், ஜோவி ஸ்டார் டஸ்ட் தான்.
ஆக்சுவலி இதுக்கு இந்த ஸ்டார் டஸ்ட்டுங்கிறதையே இன்னொரு ஒரு பேர் எங்கேயோ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன். அது என்னென்னு பார்க்கணும் அந்த பேர். ஆனால் இதில் யாருக்காவது கருத்து வேறுபாடு இருந்தால் சொல்லுங்கள் தங்கங்களா. ஜோவி ஸ்டார் டஸ்ட் தானே இதோட பேர், கன்ஃபார்மாக அதுதான். இது மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த ஞாபகம் இருக்குது, பட் அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போச்சு தங்கங்களா. வாவ், நியூட்ராங் பார்த்திங்கன்னா 1 2 3 பட்டு வந்திருக்குது. நாளைக்கு பூக்கும். இதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஆர்டர் கொடுத்தா அந்த மழை காலத்தில் 10 to 15 days ஆகும் நம்ம டிஸ்பேச் பண்ணுறதுக்கு. ஸோ அவசரமாக வந்து ஆர்டர் போட்டு வரணும்னு நினச்சா தயவுசெய்து முடியாது. அப்புறம் இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதம்பாங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே கதையே கிடையாது. சாமியை நானே, பூசாரியை நானே. அதனால் நானே தான் பார்க்கணும், நானே தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் அதனால் வெயிட் பண்ணி தான் தங்கங்களாக வாங்க முடியும். அவ்வளோ அழகாக சூப்பராக வீடியோஸ் பார்க்குறாங்க. சிஸ்டர் இது எனக்கு வேணும், ஃப்யூச்சரில் இது சேல் இல்லைன்னு போட்டிங்க, ஃப்யூச்சரில் வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இது அழகாக போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் வர என்கொயரிஸ், தேவையில்லாமல் வரதுக்காக தான் நான் இப்போ போட்ட அந்த மெசேஜஸ் தங்கங்களா. அதனால் இன்னும் கஸ்டமர்கிட்ட இவ்வளோதான் பேசுகிறாங்க, அவ்வளோதான் பேசுகிறாங்க. கஸ்டமரே கிடையாது அவங்கெல்லாம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் கஸ்டமர் யாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரி பேச மாட்டேன். கஸ்டமர்னால் யார், எங்கிட்ட வந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி எங்கிட்ட வாங்குறவங்க கஸ்டமர். என் கஸ்டமர் சும்மா வர என்கொயரி வாக்கினது இது பேர் என்கொயரி. இவங்களுக்கெல்லாம் நான் வந்து என் கஸ்டமர்னு ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நானும் இருப்பேன். நீங்கள் ராங்காக இருந்தால் நான் அதை விட ராங்காக தான் பேச வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா சும்மா வந்து இந்த ஏஐயில் போட்டு காமிச்சு இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த வச்சு வளர்த்திட்ருக்குறேன். ஏதோ யாரோ தான் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, தமிழ்ச்சி கடன் காமிக்கிறலாம் ஏஐயில் போட்டு காமிச்சிட்ருக்க மாதிரி காமிச்சிட்ருக்கா அவன். அடே இந்த ஃபோனே எடிட் பண்ணி வீடியோ போட முடியாம தான்டா அப்படியே வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னன்னு காமிச்சு ஏஐயா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன் சொன்னவங்கள்ட்ட. அடிமக்கு என்ன தெரியல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் பாருன்னு. ஓ அது வேறையா? அதெல்லாம் 2025 வந்தாலும் சரி, 30 வந்தாலும் சரி, நம்மளுக்கும் அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. என்னென்னு யூஸ் பண்ணுறவங்க கூட நம்மளுக்கு தெரியாது தங்கங்களா. அதனால் நான் ரொம்பவே கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். நான் இப்படி தான் சொல்லி தான் கொடுப்பேன். அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்கா, உங்களுக்கு ஏதாவது ப்ளூம் ஆகிறது இதாகுதா, உங்களுக்கு உள்ள கருத்தை என்கிட்ட சொல்லி பேசிக்கிறலாம். வேண்டாதான் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுறவங்களுக்கான இது மட்டும்தான் இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுனது. ஸோ புக் பண்ணவங்க 10 to 15 days ஆகும் அனுப்புறதுக்கு. சொல்ல முடியாது, இன்றைக்கே புக் பண்ணி நாளைக்கே கூட அனுப்பவும் முடியும். பட் நம்ம மேக்ஸிமம் டைம் சொல்லிவிடுவோம். ஐஸ்லேண்ட் ப்ரீஸ் இதுவும் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டே அவங்களுக்காக கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஐஸ்லேண்ட் ப்ரீஸ் கேட்டிருந்தாங்கடா, இன்னும் முழுசாக என்கொயரி பார்க்கல. அப்புறம் ஒரு ஆர்டர் கொடுத்தா தங்களா, அதை தயவுசெய்து முடிச்சிருங்க தங்கங்களா. முடிக்காமல் அது ஜவ்வாக இழுத்துட்ருக்க சொல்லுங்க பேர். ஸ்டாக் உடஞ்சி போச்சு போயிருது. அது இதுதானேன்னு எடுக்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுத்தாச்சு, ரொம்ப பெரிய பல்புப்பா. பிரின்ஸ் ஸ்டீஃபன் லாஸ்ட் இதில் காமிச்சதில்ல, மார்னிங் இருந்த கலரை பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்படியே அழகாக சூப்பர் கலராக மாறிட்டுருக்கு. இது 4-5 பூக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ப்பா. பிரின்ஸ் ஸ்டீஃபன் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்வீட். இனிமேல் டெய்லி வீடியோஸ் நிறைய வரும். ஏன்னா மழை வந்துருச்சு, முட்டுக்குள் நிறைய கட்டியிருக்கு தங்கங்களா. அதனால் நீங்கள் வீடியோஸ் கரெக்டாக அந்த 11, 12, 1 அந்த டைமுக்குள்ளே வரும். தொடர்ந்து பார்த்துக்கோங்க. 8973385884 வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் ஊரோட வரும்போது நம்ம பேர் சேவ் பண்ணி வச்சுட்டு சேல் போடுறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஹாப்பி கார்டனிங்.